உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிலாம் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கொண்டது இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சனி பகவான், உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அதனால் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே 24 மணி நேரம் உழைக்கணும், நம்ம அதில் உழைச்சி நம்ம பெரிய ஆள் ஆகணும், நம்மளை மாதிரி உழைக்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். உழைப்புக்கு பேர் போனவர்கள் மகர ராசி அன்பர்கள். உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மகர ராசி அன்பர்கள் தான். என்னென்னா சில நேரங்களில் சில சோம்பேறித்தனமான சில விஷயங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள ராசி இந்த மகர ராசி. ஏன்னா இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா நிறைய யோசித்து சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே இப்போ பாத சனி போயிட்டுருக்கு. அந்த பாத சனி போயிட்டுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் நான் என்ன தான் நீங்கள் சொன்ன மாதிரி உழைப்பை போடுறேன் சார், ஆனால் ரிசல்ட் ஒன்றுமே இல்லை, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வருது, நான் எதையும் செய்ய முடியல, கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ கடந்த ஒரு 2.5 வருஷத்தில், என்ன பண்ணுறதே தெரியல, அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்துடுச்சு, எனக்கு நிறைய அவமானங்களை சந்திக்கிறேன், ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு தான் இருக்கேன், ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய கடன் அளவு அதிகமாகவே தான் போகுதே தவிர என்னுடைய பணம் வரவே இல்லை, நான் என்ன பண்ணுறது தெரியல சார். ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில் எடுத்த தவறான முடிவுகள்னால இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணிப்பீங்க, 7 சனி நேரத்தில் ஒரு புது தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை புதுசாக கொஞ்சம் பணம் முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினச்சி வெளியில் கொஞ்சம் பணம் வாங்கி போட்டிருப்பீங்க. சில பேருக்கு லோன் கிடச்சிருக்கும், சரி லோன் தான் கிடைக்குதே சார் நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி புதுசாக பண்ண விஷயங்களில் எல்லாத்துலேயுமே அப்படியே கடன் அதிகமான காரணத்தினால இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிருக்கீங்க. பேங்க்கில் லோன் அதிகமாகிடுச்சு, வெளியில் வாங்கின இடத்துல கடன் அதிகமாகிடுச்சு. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியான சூழல் இல்லாத அமைப்பில் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி வருஷ பிற்பகுதியில், அதாவது பார்த்திங்கன்னா மே மாதத்தில் அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு ராசியை பார்ப்பதனால வாழ்க்கையில் மிகப்பெரிய யோக நிலையை அடைய போகிறீங்க, வளர்ச்சி பாதையில் போகிறீங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்தது, கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்தது, என்னால் நிறைய பேர் என்னை அசிங்கமாக பேசுனாங்க, கேவலப்படுத்தினாங்க, பட் இருந்தாலும் இப்போ நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன், என்னுடைய உழைப்பு என்னை காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு இருந்தாலும் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சிட்ருப்பீங்க. கடந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறது சார், நான் எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணுறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல தொந்தரவுகள் வருது, நான் பிரச்சனைகள் பெருசாக தவிர ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு சில விதமான உதவிகள், சில விதமான நன்மைகள், சில விதமான வாய்ப்புகள் வரும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த 2024 வளர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய எல்லா கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழல் தான் கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு 2024 இருக்குது. அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சார் நீங்கள் சொன்ன மாதிரி வேலை செய்கிறேன், ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கர டார்ச்சர் கொடுக்குறாங்க, முதல்லாம் வேலை செஞ்சு நல்ல மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும்,
நல்லா வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னை வந்து தப்பாக தான் சொல்கிறாங்க. என் ஆஃபீஸில் நான் உழைச்சிட்டு தான் இருக்கேன், அதே மாதிரி தான் நான் உழைக்கிறேன். ஆனால் நிறைய எனக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறி என்னுடைய வேலையே போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. பயங்கர டார்ச்சராக இருக்குது. ஏன்டா ஆஃபீஸ்க்கு போகிறோன்னு இருக்குது, எதுக்கு தான் வாழ்க்கையில் நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாமே, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழலாம் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும். சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு வேலை தேடணும்னு நினச்சவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை இழந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளவு பெரிய பிரச்சனைகள். ஏன்னா நீங்கள் உழைச்சி பழக்கமாக இருந்தவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு வேலையே இல்லாமல் சும்மா இருக்கும்போது ஐடியலாக இருக்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, என்ன வேலைக்கு போகலையா வேலைக்கு போகலையா, ஏன்னா உங்களை அவங்க பார்த்ததே இல்லை. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து நீங்கள் வாழ்க்கையில் தோற்றுடுமோ, நம்ம இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாதோ, நம்ம வேலையே இல்லாமல் போயிடுமோ, இல்லை நம்ம வயசுக்கு வேலை கிடைக்காமல் போயிடுமோ, இல்லை நம்ம படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் போயிடுமோ, நம்மளுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டியே இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய மனசில் வந்து என்ன ஆகிடும்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்ருக்கீங்க. வேலை இல்லாதனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பீங்க, அதை கட்ட முடியல சார், எனக்கு சில கமிட்மெண்ட் ரெகுலராக வச்சுருக்கேன், இப்போ வேலை போனதுனால அதெல்லாம் என்னால் பண்ண முடியல, அதெல்லாம் இருந்தனால இப்போ வேலை இல்லாதனால அது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்குது. கொஞ்சம் பணம் வச்சுருந்தா கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கதே எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இந்த மகர ராசியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதமே பார்த்திங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். கொஞ்சம் உங்கள் முயற்சிகள்லாம் கைகூடும். நீங்கள் எங்கெல்லாம் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி இருக்குது. அந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்க போது. உங்கள் ராசியை பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நேரமாக இருக்குது. யாராவது வேலை மாறணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாதத்தில் நீங்கள் மாறினீங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய வேலை உங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த வேலையை செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். நல்ல சம்பளம், நல்ல பதவியோடு கிடைக்கும். காரணம் என்ன, குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வையை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான 11ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சா மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலை, எந்த பிரச்சனையும் இல்லாத வேலை, நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து கொடுப்பாங்க. முதல்ல வந்து என்னென்னா உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் வர ஏப்ரலுக்கு மேலே. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு புது வேலையும் நல்ல பதவி உயர்வும் நல்ல சம்பள உயர்வும் கொடுக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர் என்னென்னா வீடு விற்கலை, இடம் விற்கலை, எனக்கு அந்த வீடு விற்றா என் கடன் தீர்ந்துடும் சார், இடம் விற்றா கடன் தீர்த்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் பண்ணுறவங்களும் இருப்பீங்க, வேலை பார்க்குறவங்களும் இருப்பீங்க, சாதாரண மனிதர்களும் நிறைய மகர ராசியில் இருப்பீங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பணம் வர வேண்டியிருக்கு. பணம் வந்தால் என் கடன் கட்டிடுவேன், பணம் வந்தால் என்னுடைய கமிட்மெண்ட்லாம் குறைஞ்சிரும், பணம் வந்தால் நான் கொடுக்கவங்களாம் கொடுத்துருவேன். ஆனால் அந்த பணம் வர்றதுக்கு என்கிட்ட இருக்கிறது இடம் தான் இருக்குது, வீடு தான் இருக்குது. அந்த இடம் விற்கலை, வீடு விற்கலை, அதனால் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் சார். சில பேர்லாம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு போக வேண்டிய சூழல் இருக்குது. நான் அதை நம்பி வர அந்த அட்வான்ஸே எடுத்து கடன் கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ அந்த அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க முடியாமல் இப்படி மாட்டிக்கிட்டு 2 கடனை மாட்டிக்கிட்டு புலம்பக்கூடிய நிறைய மகர ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வர ஜனவரிலேருந்தே உங்கள் இடம் விற்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மே மாதத்தில் நல்ல விலை கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் விற்று வரக்கூடிய காசில் நீங்கள் கடனையும் கட்டி அதே நேரத்தில் வேறு ஒரு இடமும் வாங்குவதற்கான வாய்ப்புள்ள நேரமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு அமையப்போகுது. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க. இந்த மகர ராசி என்பவர்கள் கடந்த 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், நீங்கள் அவங்கள அவமானப்படுத்துறது, அவங்க உங்களை அவமானப்படுத்துறது, இது எல்லாமே காரணம்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே நல்லா க்ளோஸாக தான் இருந்திருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அந்த நேரம் என்ன பண்ணுன்னா உங்களை வந்து அது மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கடந்த 2.5 வருஷத்தில் இருந்து. அந்த மாதிரி இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2024ஆம் ஆண்டில் அந்த சண்டைகள்லாம் குறைஞ்சி சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் நான்லாம் பிரிஞ்சுட்டேன் சார், சண்டை போட்டு நிறைய பார்த்துட்டோம் சார், பேசிட்டோம் சார், ஒன்றும் சரியாக வரல, இப்போ பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் இப்போ டைவர்ஸே வாங்கிட்டேன்,
வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலே திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது. அதேமாதிரி கல்யாணம் ஆகலை, ரொம்ப ரொம்ப பார்த்துட்ருக்கோம் சார், என் கல்யாணம் ஒரு நிச்சயதார்த்தம் வரைக்கும் நின்று போச்சு, கல்யாணம் வரைக்கும் நின்று போச்சுன்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பதற்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், அதுவும் திருமண சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 7.5 சனி ஜென்ம சனியில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சில தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி, வரக்கூடிய ஏப்ரல் ஜூனில் மேலே இருக்கக்கூடிய குரு பயிற்சிலாம் கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும்போது வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய சூழல் கண்டிப்பாக அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் உடல்நிலை பாதிப்புகள், ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகள், மகர ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, ஆப்ரேஷன், அதேமாதிரி பிபி அதிகமாகிடுச்சா, சுகர் அதிகமாகிடுச்சா, என்னுடைய சம்பளத்தில் பாதி அதில் தான் செலவு பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்கலாம் வரக்கூடிய இந்த நியூ இயரில் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுடைய உடம்பை திருப்பி ஒரு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மாத்திரை அளவு குறையும். அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களாக இருந்து மகர ராசியில் இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரலுக்கு மேலே உங்கள் வீட்டில் எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்பாங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே மாதிரி நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான தகராறுகள், பிரச்சனைகள் அது மாதிரிலாம் இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டில் ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்கள் சண்டை போட்டவங்களாம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. தப்பாக நடந்துருச்சு, ஏதோ ஒரு சூழலில் ஒரு கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னா மன்னிப்பு கேட்டு சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து வாழ்ந்து, அதேமாதிரி அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வந்து சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு வருடமாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகுது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர் கடந்த காலகட்டத்தில் வேலை இழப்புக்கு சந்திச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, இல்லை வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க, இல்லை ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் போயிடுச்சு. அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. என்ன சார், நான் இவ்வளோ நாள் வேலையில் இருந்தேன், வேலை இல்லாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில பேர் நல்லா பரவாயில்ல, எனக்கு பணம் பிரச்சனை இல்லை, பட் வேலை இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சில பேர் நினைப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பணம் நின்று போனதுனால நிறைய பிரச்சனைகள் வீட்டில் சந்திச்சிட்ருப்பாங்க. அதனால் ஒரு பெரிய வருத்தத்தில் இருப்பீங்க. இங்கே இதே பிரச்சனை நீடிக்குது சார், என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லக்கூடிய சூழல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அந்த புத்தாண்டு பெரும் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஜனவரி மாதத்தில். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மேலே குரு பயிற்சியும் இருக்குது. அதனால் 2024ஆம் ஆண்டில் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடச்சி நல்ல திருப்பியும் பழைய மாதிரி ஒரு சந்தோஷமான சூழல் இருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள வருடமாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகுது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜனவரிலேருந்தே உங்களுக்கு புத்தாண்டுலேருந்தே பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு ஏற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போலும் திசாபுத்தி தந்தாலும் பலன்கள் மாறுபடும். உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதேமாதிரி ஜாதகம் இல்லை, ஜாதகம் தொலைஞ்சி போச்சு, ஜாதகம் கிழிஞ்சு போச்சு, என் பையனுக்கு எழுதணும், என் பேரனுக்கு எழுதணும், என் பேத்திக்கு எழுதணும் விருப்பப்படுறவங்க வெறும் 99 ரூபாய்க்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். இல்லை சார் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும், தசாபத்தி வரணும் டீட்டெயில்டாக கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான PDF ஜாதக ரிப்போர்ட்டு வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. அதையும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிடங்கள், இது மாதிரி பலவிதமான ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. குறைந்த கட்டணத்தில் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 மணி நேரம் தான் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.